தமிழ் டிவி. அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி. மதவெடி மதவெடி குறை நிறையை எடுத்து சொல்லும் மதவெடி. மதவெடி மதவெடி குறை நிறையை எடுத்து சொல்லும் மதவெடி. அண்ணா அண்ணா அண்ணோய் என்னது புளியறடாப்பா புளியர் இல்ல புளிங்க என்ன உடுப்பெல்லாம் காய போட்டு என்ன செய்றீங்க? எங்க போஸ் என்ன என்ன நடக்கு? அது ஏன்டாப்பா கேக்குறேன். என்ன நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்க? லூசு தரத்தை என்னத்தை சொல்ல நான் உங்களுக்கு என்னக்கா இப்படித்தான இதற்காக 3 நாளா காய போடுறடாப்பா எல்லா உடுப்பு கிடுப்பு என்ன நடந்தது? கொழுப்பு செய்யற வேலை இந்த என்ன இன்சூரன்ஸ் போட்டு இருக்கா கேளுங்க ஒரு கவரை. இந்த வெள்ளம் என்னது வெள்ளது வீட்டுக்கு இன்சூரன்ஸ் போட சொல்ல என்ன இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். இன்சூரன்ஸ் போடல நீங்க? வெள்ளம் வந்ததடாப்பா. அது இல்ல எல்லா வீட்டும் தான வந்ததோ வெள்ளம் வந்தது சாடையா வந்தது. வந்த உடனே நான் அத வாளிய சருவ சட்டிய கரண்டிய கொண்டு அள்ளி அள்ளி எறிய அது அவர் செய்யல நான் அதை செய்ய இவர் என்ன செய்ய அடியை சும்மா இருடி நாங்கள் இன்சூரன்ஸ் இல்ல போட்டிருக்கிறோம் வீட்டுக்கு நான் சொன்னேனடாப்பா கூரச்சிலே அதை இதை கொண்டு போடு. அதுதானேடாப்பா சூக்குமம். உனக்கு விளங்கு இல்லையே சூக்குமம் என்னென்றால் கூரச்சில தண்ணி எழுத்துடுமாண்டா நீ ஒரு பஞ்சோந்தியா. உனக்கு உலகத்துல எல்லாம் தம்பி இந்த மனுஷன் செஞ்ச அநியாயம் கொஞ்சம் உலகத்துல உலகம் எல்லாம் தெரியுது இந்த விஷயத்துல வீக்கெண்ட் இல்ல ஏன் கூரைய போட்டீங்க? என்ன தெரியாது கூரச்சியில எல்லா சாமானையும் போட்டா கிளேம் விலை உண்ண சாமான கிளேம் எல்லாம் நனைஞ்சு போச்சு தோஞ்சு போச்சு. மேல நடந்த கொண்டு கீழே பேசன்ல ஓட்டுறீங்க. அன்னைக்கு சொன்னேன் கொண்டு போடு தண்ணிக்கு நான் வேணாம் வேணாம்னு சொல்ல இவ்வளவு நல்ல நல்ல சாமான் சட சடன்னு போட்டு விட்டுட்டு முழுக்களும் தண்ணிக்க போட்டு என்னண்டு பொறு அவன் வந்து பாக்கட்டும் கிளைம் பண்ணலாமா போட்டு தந்துட்டான்ல தந்திருப்பான். இன்சூரன்ஸ்ல ஒரு சின்ன புல விட்டுட்டு என்ன புல? அது ஒரு சின்ன புளையோ உங்களுக்கு? அது சின்ன புளையோ? எனக்கு அப்படி ஒரு சாமான் இருக்குன்னு தெரியல. என்னது? இன்னும் சூவேஜ் என்னோ இருக்காமடாப்பா. அது இல்ல நீங்க போடல இல்ல நானடாப்பா இப்படித்தானே. இப்ப நாங்கள் சும்மா கண்டபடி எடுக்கிறேன் என்ன எல்லா இடமும் அடி அடி என்று விரல் தேய அடிக்கிறது. அடிச்சு சொப்ப ரவுண்ட் பண்றது பண்ணி யார் குறையத்தாரானா வேண்டாம். எத்தனை வருஷம் நான் கேட்டேன் வாசிங்கோ ஒரு பேப்பரை தந்தாலும் வாசிங்க. அது கட்டு கட்டா தருவாங்கல்ல அதுக்கு செய்யறது நாங்கள் எங்களுக்கு தேவைன்னா முழுக்க வாசிக்கணும். இல்ல யார்ட்டையும் கொடுத்தாவது வாசிக்கிறது. சீப்படாப்பா மில்ல 72 ஒருத்தர் 70 64 அடித்தான் பிரைஸ் நீதான் சாமான கொடுத்துட்டேன். அவன்கிட்ட போய் கேட்டிருப்பீங்க இதுல லோவா இருக்கும் கொண்டு கேட்டிருப்பீங்க. 30 ரூபாய்க்கு எடுக்கலாமோன்னு கேட்டவர். இப்ப இருந்து எல்லாத்தையும் செய்து அப்ப வந்து சூரன் சூராதி சூரன் எடுத்துட்டு எல்லாம் போலாரம் போட்டுட்டு இப்ப புளியைக்க இங்க புளிஞ்சது புளியைக்க எனக்கு தலையில புளி வச்ச இறக்கினா. இப்ப வெள்ளம் வந்தபடியே தானே பிரச்சனை. வெள்ளம் விளையாட்டுக்கு ஓகே தான். நீங்க சூரன் உரச்சீலையில இருந்து அப்பர் தான் சருகு சருகு வெட்டி சகலதும் நினைஞ்சு போச்சடாப்பா. நனைஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. நீங்க கொண்டு போட்டு நினைச்சீங்களான்னு சொல்லுங்க. சட்டையோட 5 நாளா தெரியுதுடாப்பா. எல்லாத்தையும் கிளையம் பெருமண்டு கொண்டே தாட்டு விட்டு கடவுள் ஒருத்தன் இருக்கிறானோ இல்லையோ தம்பி. அதுக்கு லேப்டாப்பையும் காய போட்டுருக்கீங்க எங்கடாப்பா? அது அங்கால அதையும் கீழே வச்சு அது பைப்ல பிடிச்சனா 72 இன்ச் டிவியை கொண்டு போட்டு விட்டது. அதுக்குள்ள என்னோட உட்காந்து டிவி ஒண்ணு உனக்கு டபுளா வேண்டி தரேன் டிவியா. அதை பார்த்தா ஒரு ஃபுல் ஸ்கிரீன் வாங்கணும் ஃபுல் 52 இன்ச் வாங்கணும் மெனம் இருந்தது. அதை கவுண்டருக்கு போட்டுட்டேன். பிறகு பைப்ல கொண்டே தான் லேப்டாப் பிடிச்சனா. அது தண்ணி பட இல்லை.
வந்தது தம்பி ஒரு இன்ச்சு கூட இல்ல தண்ணி, அது ஒரு சாரல் அடிச்ச மாதிரி வந்த தண்ணி. அந்த தண்ணிக்குள்ள பைப்பு தண்ணி அந்த ஊத்தி தண்டி எல்லாம் உடுப்பாள் எல்லாம் கொண்டே போட்டு, ஐயோ நான் அப்பயும் சொல்றேன் கடைசியா அவன் சொல்லி போட்டானப்பா உங்களுக்கு கிளையம் இல்ல. ஆனா கிளைம் இல்ல, நீங்க போட்டா தான் கிளைம் பண்ணலாம். ஏனென்றா நாங்க அந்த கவர் எடுக்க இந்த சூயேஜ் இருக்கே எனக்கு தெரியும் மேடம். இதுக்கு வடிவா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்றால் உங்களுக்கு என்னென்ன இல்ல என்னென்ன இருக்கு அந்த விளைவுகள் என்னென்ன விளங்கப்படுத்துவாங்க சொல்லி இருப்பான், உங்களுக்கு சொல்லி இருப்பான், நீங்க கேட்டிருப்பீங்க எல்லாம் கட் பண்ணி எவ்வளவு குறையாண்டா அவனும் வேற என்ன கட் பண்றான். மோட்கேஜ் காரன் கழுத்த தெரியினபடி மோட்கேஜ் பாஸ் பண்ணணும் என்றால் இன்சூரன்ஸ் அப்ப இதுக்குள்ள நான் சீப்பா தான் அதோட பிடிப்பேன். எங்கட புத்தியதானே நாங்கள் சின்னல இருந்து சந்தைக்கு போனா நாங்க விட்டோம் என்ன இவ்வளவு குறைக்கலுமோ குறைச்சு போட்டு கோல்முட்டியா வாங்கிட்டு வர்றது அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் 2 அள்ளி போடணும்னு சொல்றது, புசுறு போடுறது. அது 10 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கொஞ்சம் அள்ளி போடு அப்படி பழகினாங்க. அப்ப அப்படி இது இன்சூரன்ஸ் இந்த மீன் விலை ரால் விலை மாதிரி குறைன்னு குறைச்சு கடைசி அப்பா அவரோட அப்பா எல்லாம் நினைஞ்சு போச்சு. வேற காயப்பட்டு காகிதம் இல்ல, ஒரு செட் இல்ல, இப்ப 3 கிழமையா காய போடுறேன். இப்ப இன்சூரன்ஸ் தரலான்னு சொல்லி போட்டான் அவன் சொல்லி போட்டான். நீங்கள் எடுக்க இன்சூரன்ஸ் எடுக்க எல்லாம் வாசிச்சு பார்த்த நீங்களோ சைன் பண்ணி இருக்கிறீங்க, உங்களுக்கு இது வேண்டாம் சைன் பண்ணிக்கிறீங்க. அப்ப என்ன செய்ய அவன் தர மாட்டான். ஆனா நீங்க வேண்டாம் சைன் பண்ண நீங்கள் தானே உங்களுக்கு சொல்லேக்க ஞாபகம் இருக்கணும் இது வேண்டாம் இது வேண்டாம். அதை சொன்ன ஞாபகம் இல்லாம குழந்தை சட்டிவானை எல்லாம் கொண்டு போடுறது இல்ல கிடந்த நல்லது எல்லாத்தையும் வந்து இல்ல. நீங்க அதை வழியா பாக்கணும், இதுல கேட்டு சில இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கவரேஜ் இருக்குது. அதை நீங்க மேக் ஷோ பண்ணி கேட்டு என்ன கட்டேன் வீட்டுக்கு வந்து இது வேணும், நீங்க இவ்வளவு வீட்டை வாங்கி போட்டு ஒரு 20 ரூபா பார்த்து எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கீங்க. அப்பவன் சொன்னவன் பொடி குகனண்டு திரிவான் அவன் சொன்னவன் அவன் எல்லாம் போட்டு வச்சுக்கான், அவன் எல்லாம் போட்டு வச்சுக்கான். அவனை நம்புறே இல்ல. அவன் இப்படி சில அலுவலர்களை குடையர் தட்டி விட்டு கால வர அவன் வீட்டை இப்ப 2 வருஷத்துக்கு புயல் ஒன்று வந்துச்சு எல்லாம் கிளைம் பண்ணி எடுத்தவங்க. அவன் எனக்கு சொன்னவன் இந்த கம்பெனிங்கோ இந்த கம்பெனிக்கு போகாதீங்கன்னு சொன்னவன். நீ எனக்கு தெரியும் அவர் இந்த அவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ற லெவல்ல சேர்ந்து பிரிகிறீங்க. அவன் ஒன்று சொன்னா அதை கேட்கணுமோ இல்லையோ, அதுக்குள்ளேயும் அவன் சந்தேகம் எங்க அவன் போய் சொல்றானோ. அதுல இவர் தான் அவனோட சிமாட் அவன் 60 ஆட்டுறாரு 30 ஆட்டுறாரு நான் அவருக்கு கதைச்சேன் இல்லையா அம்பி நீங்க நின்று விளையாடி காட்டினேன். நீங்க 75 ரூபாய் கட்டுற நான் 64 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 10 ரூபாய் 74 64 10 ரூபாய் 12 பெருக்கி 30 பேர் இத்தனை பேர் பெருக்கி பேர் எவ்வளவு பேரும் கார் வாங்குவேன் எல்லாம் சொன்னான். உப்பவும் சிரிக்கிறாரு நீங்க தேவையில்ல கொண்டு தூக்கி போடுறீங்க வெள்ளத்துக்கு. அதுதானே ஒரு மனுஷன் கூரையை கொண்டே போடுவானா, ஒரு கல்யாணம் கட்டைக்கு வச்சிருந்த கூரை அது காலம் பூரா வச்சிருக்கிற கூரை அதை கொண்டு தண்ணிக்க போடுது. காலம் பூரா கூரையே உடுக்கிறது இல்லையா, ஒருக்கா உடுத்தாலும் கூரைக்கு பாதித்திரமா இல்லையா வச்சிருக்கணும். சரி தானா நினைஞ்சிருந்தா நானும் சந்தோஷப்பட்டுருமா, ஐயோ வெள்ளத்துல நினைச்சு கொண்டு தூக்கி போட்டு எவ்ரிதிங் கோல்டு சொல்லி கிளைம் பண்ணுவோம் நினைச்சேன். கோல்டால பின்னி இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணலாம் நினைச்சேன். கடைசியா போச்சு. ஆனா கனடாவில வாழ்க்கை கஷ்டப்படாப்ப எல்லாரும் வாழலாம், மரத்துக்குள்ள இருந்து வாழலாம், பிரச்சனை நுணுக்கமா பார்த்து எல்லா விஷயத்திலையும் ஒரு சுக்குமம் இருக்கு. சுக்குமம் இருக்கான்னா மற்ற இல்ல சில விட இதுல நாங்க இதெல்லாம் வேணும். ஆனா அதை பார்க்கணும், எங்களுக்கு லாபம் இருக்கா நட்டம் இருக்கா வழியா பார்த்து செய்யணும். கொஞ்சம் காசை பார்த்து எவ்வளவு லூஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா. என்ன தெரியுமோ இந்த அட்வைஸ் பண்ண வார மாதிரி வாரவங்களும் உங்களுக்கு பரிந்துரை அவங்களையும் நம்பிடாம கிடக்கண்டு போட்டு தான் நான் இந்த பாட்டுக்கு வலிக்கிட்டு செய்து கடைசியாக அண்ணா வாரவன் எப்படியாச்சும் அவன் சைன் பண்ணிட்டு போவான். அவன் தண்டை லாபத்தை தான் பார்ப்பான். நீங்கெல்லாம் போய் கேட்கணும் இது கவரேஜ் இருக்கா என்னென்ன வருது, இப்படி வெள்ளம் வந்தா புயல் அடிச்சா நெருப்பு வந்தா நீங்கெல்லாம் கேட்கணும். அவனுக்கு சொல்றவங்களுக்கு போய் இப்ப வீட்டின விலையை குறைச்சு இவ்வளவு குறைக்கலுமே எல்லாம் குறைச்சு நீங்க சொல்றது நாளை கொண்டு நடந்தா அவன் குறை அதைத்தானே தருவான். தப்பு காரையும் கொண்டே வெள்ளத்துக்கு விட யோசிச்சான். தள்ளி விடும் அது புது கார் எடுத்துருக்கான் பேர் அதுக்கு கவரேஜ் இருந்தா இல்ல. அது மட்டும் இல்ல அவன் இந்த காருக்கு அது ஒன்றும் இல்லை. நாங்களும் இதா எடுத்தது தானே இன்சூரன்ஸுக்கு தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் வச்சிருந்தா அதுக்கு வராதுன்னு இந்த அளவு புது கார் வாங்கலாம் எல்லாரும் அதை செய்யல. இப்ப ஒரு தரையும் நம்புற இல்ல, தானும் ஒரு ஒன்றும் தெரியாது தனக்கும் சொல்றதையும் கேட்கறதுல நம்புறதும் இல்ல, என்னைய கூட நம்பினது இல்ல. இதுதான் வேலை, இப்படியே தன்னுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் செய்து விட்டுறேன். 4 பேரை கேட்கணும் என்று சொல்றது. ஆனால் இந்த 4 பேர் நல்லவங்க நம்புறாங்க இல்லையே. உலகத்துல எல்லாரும்
அன்பா பேசுறவங்க எல்லாம் கழுத்த வெட்டுறாங்களே. நல்லவன் யாரையாச்சும் ஒரு ஆளையாவது நம்பணும். அதை விட்டுட்டு எல்லாரும் கழுத்த வெட்டுறோம்னு நினைச்சா இப்படியேதான் இருப்போம் நாங்கள். வீடு ஆட்டன் போய் எல்லா தாங்களுக்கு கமிஷன் போகுது. அப்படி இப்படி இப்படி இல்ல எல்லாரும் அதுக்கா எல்லாரும் அப்படி எவ்வளவு நல்லவங்களும் இருக்காங்கன்னா நீங்களும் கொஞ்சம் உங்களோட மூலையை யூஸ் பண்ணணும். ஒருத்தன் சொல்றான்டா இல்ல இது சரி போல ஓகே வீடு ஆடினா பார்க்கணும் இல்ல என்னென்ன இருக்கு உங்களுக்கு விளங்கணும். எவ்வளவு ஆளும் இருக்கு. நாங்கள் விடுற பிள்ளை இதுதானப்பா. அந்த கீழே வெள்ளம் பெறும் வரைக்கும் அந்த ஆபத்தை பற்றி யோசிக்கிறேன். பிறகு வந்த பிறகு தான் தூமண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதே பிரயோசனம் இல்லை. இப்பயாவது நீ அடிச்சு கேளடா. இன்சூரன்ஸ் ஆக்களுக்கு அடிச்சு கேள். அந்த சூழேஜ் எல்லாம் இருக்கும். நான் பார்த்தேன். அது சில பேர் இருக்கடாப்பா. அதுக்குள்ளால கணக்க சாமான்களும் வந்திருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரர் 3 நாளைக்கு முதல் சாப்பிட்ட அன்னாசி பழம் எல்லாம் அது என்னடாப்பா அதுக்குள்ளால பெருகுது. அங்கால வெள்ளம் கூட சில வருந்தாங்க. ஓ அவை சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் இங்க லிஸ்ட்ல வருது. அது இது பிட்சா அதை சொன்னா 3 நாளைக்கு சாப்பிடல. அது எங்களுக்கு அப்படி ஒண்ணும் வேற இல்லை. நல்லா நாங்கள் தப்பிட்டோம். எங்களுக்கு நாங்கள் மேலே தண்ணி ஊத்தினது தானே. தண்ணியில உள் தண்ணி தான். தண்ணி நல்ல சுத்தமான தண்ணி. இருக்கிற குடிக்க வைக்க தண்ணியும் கொண்டு ஊத்தி போட்டேன். லைட்டும் இல்ல தானே எங்க ஊத்தினு தெரியாது. மனசின் தலையிலே ஊத்தி போட்டேன். கீழே நின்று புளிஞ்சு வந்து வாளியோட எனக்கு பயம். எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கிளைம் எல்லாம் இருக்கும். இது சொல்லி 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 கொண்டு பட்டிக்கிறது சூட்கேஸ் போடுறேன். வீடு மோட்கேஜ் கட்டி இருக்கிறாங்க. இல்ல இல்ல உண்மை. அதே மாதிரி இப்ப கலாவுக்கு எத்தினோக்கு எல்லாம் இருக்குது. அதுக்கு அந்த கவரு அளவெடுத்த அனைத்து உங்களை வீட்டுக்குள்ள வந்து லிமிடெட் இதான் வச்சுக்கலாம். பவுனண்டா குறிப்பிட்ட அளவு தான் வச்சுக்கலாம். காசுண்டா குறிப்பிட்ட அளவு தான் வச்சுக்கலாம். இல்ல இல்ல அது களவு போனால் அந்த அமௌண்ட் தான் தருவாங்க. ஆனா அதுக்கு கவரேஜ் இருக்கணும். நீங்க எடுக்கணும். ஒண்ணும் இல்லாமல் சும்மா தாங்களே உடைச்சு போட்டு பின் கதவை உடைச்சு போட்டு முன் கதவை உடைச்சு போட்டு கள்ளன் புந்துட்டான்னு இல்ல சாமன். அது ஒரு நாளே அது முதல்ல பிளான் பண்ணி செய்யறோம். இதுக்கு எல்லாம் ஒரு படிப்பின வேணும். என்னடாப்பா அது படிக்கணும். தனி அநியாயமா தான் இந்த ஒரு இதால விட்டுட்டீங்க. இந்த சின்ன ஒரு டிக் அந்த டிக் கொண்டு ஒரு சாட்டி நான் அவனை கேட்டேன். இப்ப போட இல்லாத உண்டு இனி போடலாம். ஆனா இது காசை கூட்டி தாரன்னு கேட்டேன். இப்ப நான் இப்ப இன்சூர் பண்ணின காலத்துல இருந்து கூட்டி ஒரு 10 ரூபாயும் கூட்டி தாரேன். 10-20 கைக்குள்ள வைக்கிறேன்னு சொன்னான். அவன் சொல்ல கனடாவில இருந்து கைக்கு வைக்கிற காலுக்கு வைக்கிற கதைச்சா கையில போட்டுருவோம். கையில போட்டு நீரோட பிறகு அந்த கேவலத்தை திரும்பி போட்டீங்களா? ஓமடாப்பா இப்ப காய வச்ச சாமான் கீழே காப்பட்டு எல்லாம் உரிச்சு மனம் பெற கச்சிப்பாட்டு மனம் மணக்குது. எல்லாம் உரிச்சு கொண்டு எரிஞ்சு கிடக்கு. இனி புது காப்பட் போடணும். என்ன தெரியா இப்ப ஃப்ரெண்டா வேற வீடுகளுக்கும் வந்து தெரிந்தாங்க. அவங்களுக்கு ஹோட்டல் எல்லாம் கொடுத்துக்காங்க இன்சூரன்ஸ். அதுக்கு தானே ஹோட்டல்ல போய் இருந்திருக்கலாம். நீ கனநாள் கேட்டீங்க ஹோட்டல்ல போய் இருந்து சாப்பிடுவோம். கவரேஜ் இருந்திருந்தா ஹோட்டல்ல ஆரிய பவன்லயும் அதுல ஆனந்த பவன்லயும் தான் இருந்து சாப்பிட. நான் ஒரு வீட்டுல நிக்கிறேன். இவர் மரத்துக்குள்ள கொடியட்டிட்டு நிக்கிறேன். எங்களுக்குடாப்பா இடியப்பம் சொதி சம்பல் என்று எழுதி இருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு ஹோட்டல் கிடையாது. அப்படி இல்லைன்னா இப்ப சில செய்யல கொஞ்சம் ஜோதிச்சேதா ஓகே. பெரிய இது ஒன்றும் இல்லை. அவன் வந்து வழியா சிந்திச்சுறான். நீங்க அவசரம் என்ன ஒன்னே கேட்கிற இல்ல தமிழாக்களா இருக்கிறோம். சரி அட்லீஸ்ட் வெள்ளம் வந்தா அப்புறம் தானே அடுத்து வாய்ச்சி போட்டு அதை போட்டு நினைச்சிருக்கலாம். வாசி கொண்டுதான் வெள்ளம் பத்தி 3 நாளே கிடையில அவன் நான் அப்ப கோல் அடிக்கிறான். வெள்ளம் வந்துட்டு மெச்சானுக்கு கோல் அடிக்க வர மாட்டாங்க. ஏன்னா உங்களோட வீட்டு அங்க 1000 வீட்டை வெள்ளம் போனா மெச்சான் சொன்னான் வெள்ளம் வந்துட்டுதோ விசில் அடியண்டான். போனை கீழே பச்சிட்டு விசில் அடிச்சேன். எடு போனை திருப்பி காதல வைக்க விசில் அடிச்சிட்டியோ சூட்கேஸை திறந்து உள்ள சாமான் எல்லாம் கொண்டே போடு. அப்படியே கிளைம் வரும். இதோட நீ எழும்பின இதோட நீ மோட்கேஜ் கட்டின அவன் சொன்னவன். ஒட்டி எடுத்து பிட்டட்டி அதுக்குள்ள பூத கண்ணாடி வச்சு இதுல என்ன டிக் கிடக்கு என்னதுல டிக் இல்ல ஒன்று வாசி ஒன்றுக்குமே இல்ல லைட்டும் இல்ல மெழுகு திரியில இதெல்லாம் முழங்குது. நான் தண்ணிய ஊத்துவோம் முதலடாப்பா செய்யல ரங்குவோம். பிறகு மிட்ட யோசிப்போம் மட்டும் ரங்கிட்டேன். கடைசியா கப்பல் அது டைட்டானிக் கப்பல் தெரியுமா? அவன் கிளைம் பண்ணி அவனுக்கு அது இருக்காம். அவன் அதை மட்டும் சொல்லாமல் இன்சூரன்ஸ் எடுத்தனையோ எடுத்தான் போடு. அந்த இன்சூரன்ஸ்க்குள்ள இந்த சுவேஜ் இருக்கட்ட அவன் கேட்கல.
அதுவும் பேருடாப்பா என்ன ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அவர் வந்து இந்த வெளியால வெள்ளம் வர அவர் என்ன செய்தாருன்னா வேக்கால் மாதிரி வெட்டி ஜன்னல திறந்து விட்டு அதுக்குள்ளால வெள்ளம் தண்ணியை விட்டுருக்காரு. இந்த கோயில கண்டுக்கு தண்ணி அது மாதிரி வேக் அப்படி இப்படி வெளியா விட்டு இப்படி கொண்டு வெளியில இருந்து ஒரு பெரிய இந்த தண்ணி தள்ளுறது சவால் கொண்டு தள்ளி தள்ளி விட்டுருக்க. அவங்க வந்து பார்த்து சொல்லிட்டாங்க ஜன்னலுக்குள்ளால வர தண்ணிக்கு இன்சூரன்ஸ் இல்ல. சரியோ கீழால வரணுமா கீழால ஃப்ரூட் சலட்டோட சேர்ந்து வரணும் வந்தா தான் கிளைம். அவரு இப்ப என்ன மாதிரி அங்க அந்த பாக்குல காய வைக்கிறேன் அவர் கனசாமான் காய வைக்கிறேன். அவர் அங்க கனசாமான் அவருக்கு கட்டுறது கூட ஒன்றும் இல்லை. அவர் எல்லாம் அங்க இதுல நிக்கிறார் காய வச்சு போட்டு அவங்க டவல்ல சுத்தி கொண்டு நிக்கிறார். உங்களுக்கு ஃப்ரெண்ட் என்ன அப்புறம் சொல்லி வேணும் உங்களை பலன் இருக்கும் இல்ல லூஸ் எல்லாம் பாக்குறேன். நான் மட்டும் இல்லை உங்க கனவே இது மாதிரி காய வச்சு கொண்டு இருக்கிறேன். தெரியும் ஒரு 4 ரூபாய்க்கு பார்த்தடாப்பா நீங்களே அந்த குகன் அந்த குகனுக்கு தான் அந்த பார்வை சரியில்லை. எல்லாருக்கும் தான் மட்டும் நல்ல செய்து போட்டு பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஒரு நன்மையை சொல்ல இல்ல அப்படி நான் சொல்றோம் தானே நீங்க கேட்கறீங்க. சில விஷயம் சொல்ல கேட்கணும் மற்ற இப்படியான விஷயங்கள் வந்து முக்கியமான. நீங்க 1 மில்லியனுக்கு வீடை வச்சுக்கொண்டு இப்படி சின்ன விஷயம் வீடு எரிஞ்சா என்னன்னா கவரேஜ் இல்லையா நாளைக்கு ஒன்றும் செய்யலாது இதெல்லாம் பார்க்க கூடாது. கனடாவிலப்பா இந்த இல்லாம வந்து கொட்டோசியில ஒரு சின்ன எழுத்துல எழுதி இருக்கும். அப்படி இல்ல அவனை கேட்டா சொல்லுவாங்களா நீங்க இன்சூரன்ஸ் சொல்றேன்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல சொல்லாம நீங்க பிரிச்சு கேட்டா கண்டிப்பா சொல்லுவான் அண்ணன் வெள்ளம் வந்தா என்ன வேணா சொல்லுவான். நீங்க அதை பற்றி கேட்கறீங்க. நீங்க கேட்கறவங்களுக்கு காசை பிடித்தான் ஓகே எவ்வளவு காசை எவ்வளவு குறைய செய்யலாமா அதுதானே கேட்கறீங்க. அதுல என்னென்ன கவரேஜ் இருக்கான்னு கேட்டுறீங்களா இல்லையே அப்ப அவன்ல ஃபுல்லா சொல்லலாம். பேஸ்மெண்ட் பின்னுக்கு நாங்கள் ஒரு டெக் அடிச்சிடாங்க தெரியும். அந்த டெக் அடிக்க அதுக்கும் இல்லாடமும் விலகுகள் என்று கேட்டு கடைசியா சீப்பா வருதுன்னு பிடிச்சி அடிச்சேன். அடிச்சால் அதுக்கு பிறகு 2ஆம் காத்தடிச்சது அதோட அதுல கூரை போட்டு கூரை மேல பறந்து அது அந்த இடத்துல நிக்குது. இப்ப தண்ணி வீட்டுக்கு வருதுன்னா அது அவன் செய்தது சரியில்லையா நல்லாக்களே நாங்க இதுதான்டாப்ப நாங்க சீப் பண்ணி பார்த்து சில ஆக்கள் வீடு வாங்கினோம் வீடு வாங்கிட்டு இன்சூரன்ஸ் செய்வேன் புதுசு இன்சூரன்ஸ் செய்யறாரு பிறகு பேசன் செய்யல கண்டிப்பா அவங்களுக்கு அறிவிக்கணும். ஏன்னா அறிவிச்சா தான் அவங்க வந்து கொஞ்சம் இன்சூரன்ஸ் கூடும். ஏன்னா வேசன் அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் இன்சூரன்ஸ் கூடும் தான் காவு பண்ணப்படும். அவை சொல்றே இல்லை ஏன்னா இன்சூரன்ஸ் கூடிடும் பிற எதுவும் கீழே நடந்தால் கடைசியா ஒன்றும் பேமெண்ட் இல்லை ஒன்றும் கவரேஜ் பின்னால டெக் போடுறாலும் கூட இன்சூரன்ஸ் அறிவிக்கும் அதால நெருப்பு வந்தா கவரேஜ் இல்லையா இது அதுக்குள்ள வச்சுதானே நாங்கள் முட்டை பொறிக்கிறது எல்லாம் மாவறது. இவன் நினைக்கிறது இன்சூரன்ஸ் என்ன தெரிய போகுது நான் பேச செஞ்சது என்ன அவனுக்கு தெரிய தேவையில்லை. இப்படி நடந்தால் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன 5 ரூபா 10 ரூபா பார்த்து கடைசியா எல்லா கவரேஜும் இல்லை. இது எல்லாம் விளங்கப்படுத்துறப்ப ஒரு டியூஷன் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த யூசி மேட்ச் அந்த மேட்ச் இந்த மேட்ச் டான்ஸ் மிருதங்கம் மட்டும் வைக்கிற நேரம் இந்த வயசு போனவைக்கு வாழ்றது கனடாவில் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் ஒன்று அமைச்சு ஒரு டியூஷன் நாங்கள் புத்தகம் பென்சில் சிலேட்டோட போயிருந்து படிக்க வேணும். நாங்க என்ன ஊர்ல இன்சூரன்ஸ் போட்டோம் வீட்டுக்கு தண்ணி வரைக்கும் கிளைமுக்கு போனோம் அங்க வீட்டு தண்ணி வந்தா கூட்டி கழுவி போட்டு போடு நாங்க தண்ணி விட்டு தண்ணி அள்ளி ஏத்தி அள்ளி கழுவி போட்டு எங்களை பிடிச்சி வீடு கழுவேலுமா இல்ல எஞ்சிட்ட வீடு அதை போட்டுட்டு எங்களை பிடிச்சி நீ அதை இருக்குதுன்னு பாத்தியோ இது இருக்குதுன்னு பாத்தியோ அதை பாத்தியோ என்னத்தை பாக்குற எங்களுக்கு ஒண்ணு ஊர்ல ஏதாச்சும் செய்திருந்தா நாங்க இங்கேயும் நாங்க இங்கேயும் ஊர் வீடு மாதிரி வந்தோமா வீட்டுல இருந்தோமா சாமான வேணுமா அங்க பில்லு வாரது இருந்துட்டு ஒரு லைட் பில்லு வரும் சோலை வரிகண்டு சைக்கிள்ல வந்து கத்தி கத்தி சுரண்டி கேட்டு ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் 4 பேர் ஒழிச்சிருவோம். அங்க தண்ணி ஊருக்கு பேஸ்மெண்ட் இருக்காங்க. அப்ப இது பேஸ்மெண்ட் இல்லாட்டி தம்பி மழை தண்ணி வந்தா கூட நாங்க என்ன செய்யறோம் துண்டை போட்டு தண்ணி விட்டுட்டு நாங்கள் இப்படி எல்லாம் இருக்கண்டா இருக்கு தெரியும் இங்க வந்தா தான் சொல்றோம் அந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் அஜ்ஜோ அதை கேட்கறதுக்கு மனுஷருக்கு வேணாண்டு போகுது. அதுக்குள்ள இருக்கிற சூக்குமங்களை படிக்கிறது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒளிவு மரம் போடுற இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கண்டு வர்ற எங்கட தமிழாக்கள் தான் வந்து இன்சூரன்ஸ் போடணும் அவைகளுக்கு தானே அறிவு இல்லையா அங்க நாங்களும் ஒரு விளக்கம் இல்லாம உங்களை போட்டா சரி அதால இவ்வளவு லாபம் அதை சொல்லலாம் தானே நீங்க உங்களுக்கு விளங்க இல்லையா இப்படி இப்படி இருக்குது நாங்க விளக்கம் இல்லாம இருக்கிறபடியா தானே உங்களை பிடிக்கணும் ஒரு வெள்ளக்காரன் எல்லாத்துலயும் உதயசுதான் சொல்ல மாட்டோம் சொல்லுங்க அதெல்லாம் ஓகே எல்லாம் ஓகே ஓகேன்னு போடுவாங்க எங்களுக்கு தெரியுமா நாங்க நினைச்சோம் ஓகே எல்லாம் அவங்க செய்தா எல்லாம் சரியா இருக்கும்
அப்புறம் நீங்க நடந்துட்டு ஆடிங்க இல்ல அது உங்களுக்கு போட்டாச்சு 2 இயர்ஸ் அப்புறம் தான் காவல் 2 இயர்ஸ்க்கு நடந்தா அது நாங்க தர மாட்டோம் லைஃப் இன்சூரன்ஸ் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு இத்தனை ஏஜுக்குள்ளதான் வருத்தம் வந்தா அது காவல் அதுக்கு மேலே என்றால் உங்களுக்கு அது இல்ல உங்களுக்கு தெரியும் அப்ப ஏன் கட்ட விட்ட நீங்கள் உங்களுக்கு முதல் வருத்தம் இருந்தா அது கவர் வேண்டாம் நீங்க முதல்ல சொல்லணும் இதுல எல்லாம் காசை கிளைம் பண்ண போய்க்கதான் எல்லாம் விட்டு விடுவாங்க இது உங்களுக்கு இப்படி என்றா அது இல்ல இதண்டபடியா இது இல்ல ஒரு இங்கிலீஷ் விளங்காம தான் தமிழாக்களை போய் தேடி போனா தமிழாக்களும் இதே பிள்ளைய விட்டா அப்புறம் என்ன இதுபாக ஊர்ல போய் இருந்துடலாம் போல இந்த தொழில் எல்லாம் என்ன பிரச்சனை அவங்களும் இப்படி எங்கள பிடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் தெரியுமே எங்களுடைய ஆக்களும் அந்த விளையாட்டா அவங்கள்ட்ட காசு கட்டினவே ஃபுல்லா கார் சாடையா சொரியின உள்ளுக்கு மச்சான் இருந்தவர் மருமகன் இருந்தவர் தம்பி இருந்தவர் எல்லாருக்கும் நேரி பிடிப்பு மூக்கு பிடிப்பு கண் பிடிப்புன்னு சொல்லி எல்லாருக்கும் பொய்யா சொல்லி சொல்லி பகுதி ஒரு கார் அடிபடவா சும்மா நின்ற ஒரு ஆள் ஓடி எந்த இருந்துச்சான் காருக்குள்ள பக்கத்துல போலீஸ் வந்து நீ வந்து தானம் வந்தாண்டு காசு அப்ப அவனும் புள்ள சொல்லிடலாம் ஒன்னும் செய்யலாம் அவங்களும் இப்படி நாங்கள் புள்ள செய்யறாங்க சுத்தமாத்து செய்யறாங்க அவன் நோண்டி நொங்கெடுக்கிறான் இப்படி என்ன மாதிரி எல்லாத்தையும் நினைய போட்டு வந்து அம்போண்டு பாக்குல இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் புத்தி உள்ளவன் உழைச்சு உண்டு மண்டைக்கு மேலேயும் இல்ல உள்ளுக்கையும் இல்ல இது கூடி போச்சு உண்மைதான் இது கூடி போச்சு என்றாலும் என்ன செய்யறது எல்லாம் நினைஞ்சபடியால நான் இப்ப தாங்கி கொண்டு இருக்கிறேன் தம்பி இப்ப சொல்லு இப்ப நீங்க இனியாச்சு முடிஞ்சது அவனை கூப்பிட்டு மாத்துங்க உங்களோட இன்சூரன்ஸ் முழுக்க படிச்சு என்னென்ன இது கட்டாயம் தேவை என்ன வீட்டுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து படியா பாருங்கடா அதான் லைஃபுக்கு நாளைக்கு ஒன்று நடந்தாலும் கவர் பண்ணாங்க ஒன்றுமே இல்லை இதாச்சும் பரவாயில்ல இதோட தலைப்போட போச்சு நாளைக்கு உங்களை போச்சா ஒன்றும் கவர் இல்லைன்னா இனியடாப்பா நல்ல இடத்துல இன்சூரன்ஸ் செய்து இந்த சூவேஜ் இன்சூரன்ஸ் இருக்கோண்டு பார்த்து அதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஆண்டு கேட்டு வாங்கி ஃப்ரேம் பண்ணி பேஸ்மெண்ட்ல கொழுவி போடலாம் சார் அதுக்கு பிறகு அடுத்த வெள்ளம் வரும் தானே இதையும் சேர்த்து தண்ணி ஊத்தி அடுத்த மழை நான் இப்ப சுவேஜ் கவர் பண்ணிட்டேன் இனி மழை வரணும் அடிஷனா வரட்டுக்கு இப்பதான் தெரியும் நாங்க விட்ட பிள்ளை இனி பிள்ளைய திருத்தி போட்டு உங்களை மாதிரி ஆக்கலால அவங்க இன்சூரன்ஸ் வர இப்படி டைட் பண்ணி வச்சுக்கலாம் நொந்து போனடாப்பா நான் நோ ஹார்ட்னால் நான் கிளைம் பண்ண மாட்டேன் இப்ப நொந்து போய் இப்ப இவ்வளவு சாமானும் பூரா வாங்கி கொடுக்கணும் லேப்டாப் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும் டிவி வாங்கி கொடுக்கணும் டிவியை போட்டோன்னு அங்க அதுக்குள்ள இருக்க அனிஸ்கா வந்து தண்ணி கொப்பளிக்கிறான் துண்டு துரும்பு எல்லாம் அனிஸ்காவை பாப்பு மட்டும் பார்த்தா அவன் பேங்கால தண்ணி வருது தண்ணி வருது அது இனிமேலாவது இந்த மக்கள் இந்த சில்லறை காசை பார்க்காமல் எங்களை போல அநியாயமா ஏமாறாம விஷயமா செய்யறதே ஒழுங்கா செய்து கவனமா இருங்க எல்லாருக்கும் சொல்ற புத்தி தமிழாக்களை கூப்பிடுங்க வடிவா கதைங்க விளக்கமா கேட்டு போட்டு சைன் பண்ணுங்க அப்பர் கல்யாணம் கட்ட போறேன்னு சொல்லி போட்டு ஐயோ யாழ்ப்பாணத்துல போய் பார்த்து சைஸ் பார்த்து வாங்கி தந்தது ஜவேர் இப்ப இந்த கோயிலுக்கும் போயிடாது கமக்கட்டு கொஞ்சம் கிழிஞ்சல் என்றாலும் என்ன துணி இது அண்ணா அங்க உதாரணங்க அண்ணா கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி எம்மவர் செய்திடும் கூத்துகளை அவருக்கு நேர்ந்திடும் துன்பங்களை உங்களுக்கு சொல்லி திருத்த நினைக்கும் மதவெடி 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 குறை நிலையை எடுத்து சொல்லும் மதவெடி 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 குறை நிலையை எடுத்து சொல்லும் மதவெடி